திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரி இறால் பதப்படுத்தும் ஆலை வாயு கசிவு வழக்கில் 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது இந்த அமோனியா வாயு கசிவு வழக்கில் 3 பேருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பூர் பகுதியில் செயல்பட்டு வந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு வழக்கில் கைது செய்யப்பட்ட தொழிற்சாலை உரிமையாளர்கள் உட்பட 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் 21ஆம் தேதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவில் இதுவரை 18 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர் ஜோசப் ஜெகன், தண்டையார்பேட்டையை சேர்ந்த மோகன், தொழிற்சாலை மேலாளர் டேனியல் டைட்டஸ் சிங் மற்றும் தொழிலாளர் முகவர் சுரேஷ் ஆகியோரை திருவள்ளூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஜோசப் ஜெகன், மோகன் மற்றும் டேனியல் டைட்டஸ் சிங் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி குமரப்பன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கின் விசாரணை இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிட்டார். இதற்கு பதிலளித்த மனுதாரர்கள் தரப்பு மனுதாரர்கள் 50 நாட்களுக்கும் மேலாக சிறையில் உள்ளதாகவும் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி குமரப்பன் உயிரிழந்த 18 பேரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு தொகையை பின்னர் நிர்ணயம் செய்து விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தற்போது வழங்கப்படும் இழப்பீடு எதிர்காலத்தில் அரசு அல்லது விசாரணை ஆணையம் நிர்ணயிக்கும் கூடுதல் இழப்பீடுகளை பெறுவதற்கும் எந்த தடையையும் ஏற்படுத்தாது என்றும் உயிரிழந்தவரின் குடும்பங்கள் சட்டப்படி கூடுதல் இழப்பீடு பெற உரிமையுள்ளவர்கள் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மறு உத்தரவு வரும் வரை தினமும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையொப்பமிட வேண்டும், காவல்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளுடன் ஜோசப் ஜெகன், மோகன் மற்றும் டேனியல் டைட்டஸ் சிங் ஆகிய 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.